கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதினிலே நம்முடைய சமூகம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் மறைத்து போடுவீராக. உம்முடைய முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டேன் என்று சொன்னவர், இது அதிகாலையில் நாங்கள் ஒரு மனதாய் கூடி இருக்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை அறிவந்து, உம்முடைய வார்த்தைகளின் மறை உண்மைகளை அறிந்து கொள்ள இதோ அவளோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்டு நீர் பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவரை நோக்கி அப்பான்னு சொல்லி உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு சொல்லி தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு கூப்பிடுவேன். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு கூப்பிடுவேன். நீர் கெஞ்சுவதும் கொஞ்சுவதை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. சங்கீதம் 113:1 மிக அழகாக சொல்லும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவரின் ஊழியர்களே, இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரின் ஊழியர்களே ஆண்டவரை புகழுங்கள், அவரை புகழுங்கள், ஆமென். அவர் பெயரை போற்றுங்கள். ஆமென். அவருடைய பெயர் வாழ்த்த பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்துக்கு தோஸ்திரம் சொல்லுவோம். இப்பொழுதும் எப்பொழுதும் வார்த்தை பெறுவதாக. எப்படி? கீழ்த்திசை முதல்
மேற்றிசை வரை மேற்திசை வரை ஆண்டவரது ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவரை போற்றணும், ஸ்துதிக்கணும். ஸ்துதி ஆராதனை. அதிகாலையில் அவரை ஸ்துதிக்க அழைக்கிறார். ஸ்துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான்னு சொல்லி சாத்தானை ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும். சாத்தானை ஒப்பாலே போ என்று சொல்லி. அதனால தான் திருப்பாடல்கள் 34:15 சொல்லுகிறது, ஆண்டவரின் கண்கள் நீதிமான்களை நோக்குகிறது, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. நீதிமான்களை நோக்கு. ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையை கடைபிடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களே. ஆமென். ஆண்டவரின் கண்கள் நீதிமான்களை நோக்கு, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறார், கேட்கின்ற கடவுள். அதனாலதான் சங்கீதம் 34:2 சொல்லுகிறது, நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். அப்ப என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவர் பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்தும். அவர் பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கிறார். அவற்றுள் ஒன்றும் முறியப்படாது. கீழ் திசை முதல் மேல் திசை வரை உள்ள ஒவ்வொரு ஜனங்களும், எல்லா மக்களும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் காலையில் சுதிச்சிட்டு இருக்காங்க. அநேக இடத்துல ஸ்தோத்திர பலிகள் போயிட்டு இருக்குது, திருப்பலி போயிட்டு இருக்குது, ஆராதனை போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஸ்துதி எல்லாம் மேலே போகுது. எல்லா ஸ்துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவர் அதிகாலை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு இருக்கணும். ஆமென். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு 42ஆம் வசனத்திலே. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் வசனம், அதிகாரம் 8ஆம் வசனம், நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக் கொடு. ஆமென். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக் கொடு. ஆமன் பாதர்களே, ஒவ்வொரு நாளும். ஏனென்று சொன்னால் ஏசாயா 44:2 சொல்லுகிறது, உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்வருமாக ஆண்டவர். உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்கிறவமாகி ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எஸ்ரூன், அஞ்சாதே. எஸ்ரூன் என்று சொன்னால் நேர்மையாளர். அதனாலதான் ஆண்டவருடைய சமூகத்தில் மிக தெளிவா சொல்றாரு, ஆண்டவர் ஸ்துதி கன மகிமை ஆண்டவருக்கு காலையில். அவருக்கு ஸ்துதி எல்லாம் அவருக்கு தான். ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஸ்துதிக்கணும். ஆண்டவரை ஸ்துதிக்கணும் ஸ்துதிக்கணும் ஸ்துதிக்கணும். நம்முடைய வேலை எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் தெரியும், துன்பங்கள் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவரை நம்ம போற்றி புகழ்ந்துகிட்டே இருக்கணும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்த போதும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஏசாயா 45:2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன். ஏன் பயப்படுற? என் ஊழியன் யாக்கோபே முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை நான் அழைத்தேன். பெயர் சொல்லி உன்னை நான் அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும்
வழங்கினேன். ஆமென். ஆமென் ஆமென் அல்லேலூயா. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். அல்லேலூயா. வழங்கினேன். ஒவ்வொரு நாளும் நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை, என்னை என்று வேறு கடவுள் இல்லை, நீ என்னை அறியாதிருந்து உனக்கு வலிமை அளித்தேன். வலிமை அளித்தேன். எத்தனை அற்புதம் பாருங்க. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை பாசம் என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். அதனால தான் ஏசாயா 44:21 சொல்லுது, இஸ்ரேலே இவற்றை நீ நினைவில் கொள்வாய், நினைவில் கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ தான் என் அடியான் இஸ்ரேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். பாருங்க, தேர்ந்தெடுத்த ஊழியன் நானே உன்னை தேர்ந்தெடுத்தேன். நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை தகர்ப்பேன். யாக்கோபை முன்னிட்டு நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேலின் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நீ என்னை அறியாதிருந்து உனக்கு வலிமை அளித்தேன். ஆமென். அல்லேலூயா. இவற்றை நீ நினைவில் கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இவற்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீதான் என் அடியான் இஸ்ரேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். ஆமென். ஆமென் அல்லேலூயா. எத்தனை அன்பு, எத்தனை பாசம். ஆனால் நான் வந்த பாதைகள் எப்படி? நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பேரும் புகழும் வழங்கினேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீதான் என் தாசன், நீதான் என் அடியான் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி பிடிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்தி செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை தகர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர்.
ஆமென். உன்னை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல, உன் வழிமுறைகள் அல்ல. ஆமென். அவருடைய ரூட் வேற. அதனால தான் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும் அன்பார்களே. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே இந்த காலை பொழுதில் வந்திருக்கிறப்பா, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறீரப்பா. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அழகான ஒரு வசனத்தை கொடுக்கிறார். என் மகனே மகளே, ஏசையா 61:7 மிக அழகாக சொல்லும். அவமானத்திற்கு பதிலாக வாசிக்கலாமா? ஏசையா 61:7. ஆமென். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும். முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆமென், ஆமென். அவமானத்திற்கு பதில் அவமானப்பட்டு கொண்டிருந்தாயோ, அவமானத்திற்கு பதிலாக அவமானம் நம்மளை தூக்கி எறிஞ்சாங்க, காரி துப்புனாங்க. இயேசுவையே சாட்டையில் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு மௌனமாக இருந்தார். நம்மளை அவமானப்படுத்துகின்ற அநேகர் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னை அவமானத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மையடைய செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் நீங்கள் மகிழ்வீர்கள். ஆமென். உங்கள் செல்வம் 2 மடங்காகும். ஆமென். முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு எப்பொழுது இருக்கும். ஆமென். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் மகளே, ஆமென். அல்லேலூயா. நேற்று பார்த்தோம், மன்னிக்கணும். நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஆமென். மன்னிக்கும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதம், அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். 2 பங்கு நன்மை அடைவீர்கள். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். அதான் ஏசாயா 60:20 சொல்லுது, உன் கதிரவன் ஒருபோதும் மறையாது, உன் நிலா இனி தீர்ந்து போவாள். ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். உன் அவமானத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மை, அவமதிப்புக்கு பதிலாக உடைமையில் மகிழ்ச்சி. ஆமென். உங்கள் வீட்டில் நாட்டில் செல்வங்கள் 2 மடங்கு. ஆமென். அல்லேலூயா. முடிவில்லா மகிழ்ச்சி. எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். என் மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, வேதனையா, இன்னலா, இக்கட்டா, நெருக்கடியா, எதை குறித்தும் கவலைப்படாது. அதனால தான் மிக அழகாக சங்கீதம் 139 சொல்லப்பட்டிருக்குது. நம்மளை காண்கின்றவர்,
நம்மை தினம் காண்கின்றவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுடைய சபத்தில் உண்மையோடு நேர்மையோடு அன்பு செய்வோம். ஸ்துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு. சோத்திர பலி, நன்றி பலி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தக்க காலத்தில் முன்மாறி பின்மாரியை தருபவரும் விளைச்சலுக்காக குறிப்பிட்ட வாரங்களை நமக்காக காத்து வருபவருமான நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சுவோம் என்னும் எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் எழவில்லை. இந்த பயம் இல்லை. ஏனென்று சொன்னால் உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. ஆண்டவர் எல்லாத்தையும் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ என் ஊழியன், நான் உன் குற்றங்களை எல்லாம் மறைச்சிட்டேன். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால் கடவுளுடைய எச்சரிக்கை, அதை வார்னிங் எப்படி கொடுக்குறோன்னா, நம்முடைய குற்றங்கள் எல்லாம் இவற்றை தடுத்தது. நம்முடைய பாவங்களே நமக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. அதனால தான் நம்ம ஆண்டவரை ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒன்றும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து நம்ம கேட்குறோம், ஆண்டவரே என் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்தரலாம் ஆண்டவரே என்று சொல்லி சரண்டர் ஆயிடுங்க. அல்லேலூயா. சரண்டர் தான் அவர் விரும்புகிறாரு. ஏனென்றால் மக்களுடைய பிடிவாத குணம் அப்படித்தான் இருந்தது, இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நன்றி பலி, சோத்திர பலி, துதி கன மகிமை எடுத்து பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம், உங்கள் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். எதை குறித்தும் கவலைப்படாத, ஆண்டவனோடு இருக்கிறார். நீ என் ஊழியன், நீ என் தாசன், நீ என் தாசி, நான் உனக்கு அன்பு காட்டுவேன், நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை வழி நடத்துவேன், உண்மை புதுவை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் என்று சொன்னவர்
நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவருடைய கரத்துக்குள்ளே வந்துரு, அவருடைய சேட்டைக்குள்ளே வந்துரு. அவர் உன்னை எப்பொழுதும் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக தேவன்